நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னாக்க 20th ஸ்டிச். ஆல்ரெடி நம்ம 19th ஸ்டிச் போட்டாச்சு. ஸோ 20th ஸ்டிச் என்னன்னு பார்க்குறீங்கனாக்கா ஸ்ட்ரிப்டு SRIPPED ஸ்ட்ரிப்டு லீஃப் ஸ்டிச். ஓகேவா? இன்னைக்கு பார்க்க போற ஸ்டிச் ஸ்ட்ரிப்டு லீஃப் ஸ்டிச். இதுக்கு நம்ம எப்பயும் போடுற மாதிரி 2 லைன். ஸோ இதில் ஸ்டெப்ஸ் வந்து நான் இங்கே எழுதுறேன், செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் 1, அங்கேருந்து க்ராஸாக 2, மேலே போயிட்டு கீழே இறங்கும். அப்போது மேலேருந்து கீழே இறங்கினாக்கா ஆரோ மார்க், மேலேருந்து கீழே 3 லாக் ஆகிடும், 4 செயின். இது பார்க்கும்போது கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்க மாதிரி இருக்கும். நான் ஸ்டிச்சஸ் போடுறேன், ஸ்டிச்சஸ் போட்டதுக்கப்புறம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். எப்பயும் போல் நம்ம சில்க் த்ரெட்டை டபுள் த்ரெட்டாக நாட் போட்டுக்கணும். நான் எப்பயுமே உங்களுக்காக இது வரைக்கும் இருக்க வீடியோவில் நான் வந்து டபுள் கலர்ஸ் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா 2 கலர்ஸும் எப்படி மேலே வரணும், 2மே வரலனாக்கா எப்படி மிஸ்டேக்ஸ் ஆகும் அப்படின்றது உங்களுக்கு இதில் தெரியணும். ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது த்ரெட் நீடல். இது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணது பீட் நீடலும் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறது த்ரெட் நீடல். ஓகே, குத்தியாச்சு, கீழேருந்து எடுத்தாச்சு. என்கிட்ட ஒரு கோல்டு இருக்குது, ஒரு ராமா ப்ளூ, ஒரு ராமா க்ரீன் இருக்குது. 1 க்ராஸாக 2, ஓகேவா? அதில் மேலே குத்தி கீழே இழுக்கணும். பட்டன் ஹோல் ஸ்டிச் போடுறோம்ல, அந்த மாதிரி மேலே குத்தி கீழே இழுக்கணும். இழுத்தாச்சா? இந்த இடத்துலயே போட்டால் பட்டன் ஹோல் ஸ்டிச். நம்ம அங்கே போடாமல் கொஞ்சம் கீழே, அதாவது எந்த லைன் போட்டிருக்கோமோ அதே லைன்லேயே 3 லாக்கு, ஓகே, 4 இந்த ரிவர்ஸில் செயின். ஓகேவா? 1 2 குத்தியாச்சு, 3 மேலே குத்தி கீழே இழுத்து 4 செயின். ஓகே, இதுதான் இந்த ஸ்டிச்சு. இன்னும் நல்ல ஒரு க்ளோஸ்அப்பில் நம்ம பார்த்தோம்னாக்க உங்களுக்கு இன்னும் புரியும். ஸோ இப்போ நான் குத்திருக்க இடம் 2, ஓகே, 2 எடுத்தாச்சு, 3 குத்தி கீழே இழுத்தாச்சு, 3 இங்கே போட்டாச்சு. ஓகே, 3 செயின் கூட வச்சுக்கோங்க. 4 இங்கே போட்டுட்டு 4 பக்கத்தில் செயின் போடுறோம். ஒரே நிமிஷம். 4 செயின் போட்டாச்சு. இந்த செயின் எப்படி க்ராஸாக இழுக்கும்போது இந்த ஒரு இடம் இருக்குல்ல, இந்த இடம் குட்டியாக லாக் விடும். ஸோ இது லாக் எடுத்துக்கலாம். 3 செயின் 4 லாக், இப்படி சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இந்த லைன் ஃபுல்லாக நான் போடுறேன், கரெக்டாக பாருங்கள். 2 3 செயின் 4 லாக் ஆயிடுச்சா? இப்போ நம்ம கையில் 1 இருக்கு அர்த்தம். ஸோ இது 2 3 4 லாக். இதே ரிவைஸ் பண்ணி ஃபுல் ஸ்டிச்சஸ்க்கு போடணும். இது வரைக்கும் எல்லாருமே ஸ்டிச்சஸ் சூப்பராக போட்டுட்ருக்கீங்க. ஸோ ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன், அதை பார்த்து நீங்கள் செக் பண்ணி ஜாயின் பண்ணிட்டாக்கா உங்களுக்கு என்னென்ன கைட் பண்ணுமோ நான் A to Z கைட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். இப்போ நம்ம 20th ஸ்டிச் போட்டுட்ருக்கோம். ஸோ 21 22 இன்னும் 2 ஸ்டிச்சஸ் இருக்குது பேசிக்கில் முடிக்க. பேசிக்கில் முடிஞ்சதுக்கப்புறம் 2 ப்ளவுஸு என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க. இதுலேயே ஒரு 2-3 இன்ஸ்டாகிராம் மூலியமாக எனக்கு கமெண்ட்ஸ் வந்திருந்தது, அதையும் இந்த இடத்துல நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸ்டிச்சஸ் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நான் ஸ்டிச்சஸ் உங்கள் கூட பேசிகிட்டே போடுறேன். அண்ட் இன்ஸ்டாகிராமில் சில கமெண்ட்ஸ் வந்திருக்கு, நீங்கள் ரொம்ப நாள் டியூரேஷன்ஸ் எடுக்கிறீங்க, இதெல்லாம் எங்களுக்கு செட் ஆகாது, இந்த ஃபாஸ்ட்டாக இருக்க நாளைக்கு இவ்வளோ டியூரேஷன்ஸில் எடுத்தீங்கன்னாக்கா நாங்கள் எப்படி ஒர்க் பண்ணுறது, ட்ரெண்டே போயிடும். ஒரு விஷயத்தை ப்ராப்பராக கற்றுக்கணும். குழந்தைங்களுக்கு சொல்லி தந்தோடனே ஏபிசிடி பிக்கப் ஆகிடுச்சு நம்ம எடுத்தோடனே 10ஆம் கிளாஸ் போடுறது கிடையாது. ஸோ அவங்களுக்கு ஏபிசிடி தெரிஞ்சாலும் அடிப்படை நாலேஜ் தான், இல்லைன்னு இல்லை. ஆனால் அந்த அடிப்படை நாலேஜை எப்படி தடம்படுத்துறோம் அப்படின்றத பொறுத்து இருக்குல்ல. அதே தான் ஆரி ஒர்க்கில் இப்போ நீங்கள் ஏபிசிடி பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ ஏபிசிடி முடிச்ச உடனே பறக்கணும்னு நினைக்காதீங்க. அப்படி இல்லை எங்களுக்கு நீங்கள் சிம்பிளாக கொடுங்கனாக்கா அதுக்கானதும் நான் கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு அட்வான்ஸ் கிளாஸ் முடிச்ச உடனே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ இங்கே போட்டாச்சு. இப்போ நீங்கள் திருப்ப வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே குட்டியாக ஒரு செயின் போட்டுட்டு அப்படியே ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம எப்பயுமே போடுவோம்ல, அந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். இப்போ வரைக்கும் ஒரு மிஸ்டேக்ஸ் என்னோட ஸ்டூடெண்ட்ஸாக இருந்து நீங்கள் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் அது என்னன்னு சொல்லிடுறேன், ஓகேவா? இங்கே ஒரு டாட் தெரியுதா? அதே மாதிரி இங்கே ஒரு புள்ளி, நம்ம இழுத்ததெல்லாம் அந்த இழுப்பு இருக்குது கரெக்டாக. அந்த இழுப்பில் நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா அங்கேயே குத்துறேன். எக்ஸ்ட்ராவாக ஒரு செயின் போடல, இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா செயின் போட்டிருக்கேன், இப்போ அதுக்குள்ளேயே குத்துறேன். தெரியுதா டிஃப்ரென்ஸு? அந்த டாட்டை டிஸ்டர்ப் பண்ணாமல் நீங்கள் போடுறீங்க, இப்படி போடுறீங்க. இப்படி போடும்போது என்ன ஆகுது, அது வந்து மிஸ்டேக்ஸ் ஆகுது. ஓகேவா? இப்போ நான் இன்னும் ஜூமில் காட்டுறேன் பாருங்க, எங்கே போடணும் எங்கே போடக்கூடாது சொல்கிறேன். இப்படி குத்தணும். இது டாட் இருக்குது, ஓகே, இதுக்கு மேலே எக்ஸ்டெண்ட் டாட் பண்ணக்கூடாது. இங்கே டாட் இருக்குது,
இந்த டாட், அதாவது இங்க இருக்கிறது நான் சொல்றேன், இந்த டாட் இருக்கா, அந்த டாட் உள்ளே போடுறது தான் சரி. ஓகேவா? பர்ஃபெக்ட்டா ஸ்டிச்சஸ் எல்லாம் போடுறீங்க. பட் இந்த ஒரு கரெக்ஷன்ஸ் எல்லா இடத்துலயுமே வரணும். இந்த செயின் போடுறது வந்து நீங்க ஒரு ஃப்ளார் போட்டாலும், ஒரு ஒரு பட்டர்ஃப்ளைஸ் சம்திங், ஒரே ஒரு சின்ன புள்ளி வச்சாலுமே, ஓகேவா? ஓகே. அதே ஒரு ஓட்டையில குத்தணும். ஓகேவா? இல்ல எனக்கு இந்த இதுக்கும் இந்த இதுக்கும் செயின் ரொம்ப தூரமா இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னாக்கா, இந்த நடுவில் ஒரு குட்டி செயின் போட்டுக்கோங்க. பட் இந்த ஓட்டைக்குள்ள போட்டுட்டு அடுத்த ஸ்டிச் போடணும். இங்க ஒரு ஸ்டிச் போட்டாச்சா, அந்த ஓட்டைக்குள்ளே போடணும். எக்ஸ்டெண்டா ஒன்று எக்ஸ்ட்ரா பண்ணக்கூடாது. நம்ம செகண்ட் ஸ்டிச்ல கத்துக்கிட்ட மாதிரி சின்னதா ஒரு ஸ்டிச் போட்டு திருப்பும் போது அந்த கார்னர் எட்ஜஸ் பர்ஃபெக்டா திரும்பும். செகண்ட் ஸ்டிச்சு எப்படி பார்க்கறது, இதுல டே 1 டே 2 எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். நீங்க செக் பண்ணி பாருங்க. தெரியலையா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, ஒரு கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரீப்ளேஸ் கொடுக்குறேன். ஓகே. ஓகே. இப்போ கீழேயும் அதே கரெக்ஷன்ஸ்க்கு பார்ப்போமா? பர்ஃபெக்ட். இந்த இடத்துல ஒரு புள்ளி இருக்கு, இங்க லாக் இருக்கு, இங்க புள்ளி இருக்கு, இங்க லாக் இருக்கு, இங்க புள்ளி இருக்கு, இங்க லாக் இருக்கு. ஸோ அதுலயே நீங்க கண்டினியூ பண்ணணும். அதுக்குன்னு எக்ஸ்ட்ராவா ஒரு செயின் போடக்கூடாது. இப்போ நான் திருப்பதினால ஒரு செயின் போட்டேன், ஆனாலும் பக்கத்துலேயே எனக்கு இருக்குன்னா நான் இன்னொரு செயின் போட்டேன். இப்போ லாக் இருக்கா, லாக்கை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா லாக்கை ஒட்டியே ஒரு செயின் போட்டுக்கோங்க. அப்போ தேர்ட் ஸ்டிச்சோட அந்த இடத்துல ஒரு செயின் அப்படி நீங்க போடும்போது அந்த பர்ஃபெக்ஷன்ஸ் பர்ஃபெக்டா இருக்கும். ஓகேவா? இப்படி கூட போடலாம். இதுக்கு என்ன வித்தியாசம் பண்ணுன்னு சொல்லவா? இங்க வந்து இதுக்கு முன்னாடியே செயின் போட்டிருக்கேன், இங்க வந்து இந்த லைனுக்கு அந்த பக்கம் செயின் போட்டிருக்கேன். அதனால நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். இந்த ஒரு குட்டி குட்டி கரெக்ஷன்ஸ்னால நீட் ஃபினிஷிங்ஸ்லாம் நிறைய இருக்கு. அதனாலதான் உங்களுக்கு நான் இந்த ஒரு கரெக்ஷன்ஸை இந்த ஸ்டிச்சில் நான் சொன்னேன். ஏன்னா ஆல்மோஸ்ட் முடிக்க வந்தாச்சு. அட்வான்ஸ்ல அதே பிரச்சனை இருக்கக்கூடாது. ஓகேவா? பேசிட்டே இருக்கும்போது 2 செயின் இடத்துல குத்த விட்டுட்டேன், ஆனாலும் அந்த இடம் எவ்வளவு ஃபினிஷிங்கா இருக்கு பாருங்க, அந்த ஹோல்ஸ் தெரியாம. போடுறது எல்லாருமே போடலாம். அந்த பர்ஃபெக்ஷனோட போடுறதுன்றது சிலரால் மட்டும்தான் முடியும்னுவாங்கல்ல, அந்த மாதிரி தான். அந்த சிலர்ல நீங்க ஒருத்தர். அப்படி இவ்வளவு தூரம் செயின் போடும்போது எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு, இன்னைக்கு செயினை ஈஸியா போடுறீங்க. நாளைக்கு இந்த ஸ்டிச் போடும்போது கஷ்டமா இருக்கும், நாளைக்கு இந்த ஸ்டிச் ரொம்ப ஈஸியா போடுவீங்க. லைஃப் அப்படிதான், ஒன்னு கிராஸ் பண்ணும்போது ஒரு ஒரு கஷ்டத்தை கொடுக்கும். இப்போ இங்க இருக்கா, இந்த இடத்துல நான் ஒரு செயின் போட்டு முடிக்காம இந்த செயின் இருக்கா, அந்த செயினை டிஸ்டர்ப் பண்ணி அதுக்குள்ள செயின் குத்துறேன். அப்ப எனக்கு என்ன ஆகுது, இந்த இடம் இருக்கா, இந்த இடம் ஒரு ஃபினிஷிங் கொடுக்குதா, ஒரு கேப் இல்லாம இந்த இடத்துல குட்டியா கேப் வந்திருக்கும், அது வராம ஃபினிஷிங் கொடுக்குதா? ஒரு செயின்குள்ள இன்னொரு செயின் குத்தும் போது கரெக்டான ஒரு ஃபினிஷிங் கொடுக்கும். ஓகேவா? இப்போ நான் நாட் போட்டுக்கிறேன். நாட் போடுறது எப்படின்னு நான் சொல்லி தந்திருப்பேன் ஆல்ரெடி, அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே. ஓகே, இதுதான் ஸ்ட்ரிப்டு லீஃப் ஸ்டிச். ஓகே.